அதிகம் யாருமே இதை பற்றி பேச மாட்டா. இதனோட தத்துவம் தெரிஞ்சுக்கவும் தெரியாது, வெளிப்பட சொன்னாலும் தெரியாது. அப்போ அப்படி இருக்கிறதுனால இது கூடமான ரகசியமாக்கும். அந்த பிரம்மஸ்வரூபத்தை நன்னா தரிப்பிச்சு கொடுக்குறார் சனந்தனர். உதாரணம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு முதல்ல ஒரு வித்து போடுறார். யாருன்னா வியாசர்கிட்ட போய் இந்த ஸ்ருதி கீதையை உபதேசம் பண்ணுறார். மகாபாரதமும் பண்ணுறார். எல்லாம் பண்ணிட்டும் அவருக்கு மனசில் ஒரு திருப்தி ஜனிக்கிறல. இவ்வளோ பண்ணினோமே ஜகத்துக்காக, ஜனங்களுக்காக பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதான் நம்மளோட ரோல் முடிஞ்சது சொல்லி அவருக்கு திருப்தி ஜனிக்கலை. என்னவோ ஒன்று பண்ணலை சொல்லி அப்படியே மனசு விதும்புறது. இதுவரை சொன்னதான அந்த ஸ்ருதி கீதையை சுருக்கி ஒரு ஸ்லோகத்தில் நமக்கு புரியும்படியா அப்படியே கரைச்சு ஒரு ஸ்லோகமாக தரார் சுகபிரம்ம ரிஷி. சர்வபூதானாம் அபாவாய உஷதீஹி கலாஹாய தத்தே அமலகீர்த்தயே பகவதே கிருஷ்ணாய நமஹ. संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्मग्राहगृहीताङ्गं मामुद्धर भवार्णवात्. श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्ष कृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथा मुक्त्यर्थं भवसागरे. मनोरथो मदीयोऽयं सफलः सर्वदा त्वया निर्विघ्नेनैव कर्तव्यं दासोऽहं तव केशव शुकरूपप्रबोधज्ञ सर्वशास्त्रविशारदा. एतत् कथा प्रकाशेन मदज्ञानं विनाशय. देवदेव जगन्नाथ पुण्यश्रवणकीर्तना यदुत्तमोत्तमश्लोकनारायण नमोऽस्तुते. भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यत प्रभो. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनतं नमामि हरिं परं. नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः. हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. பாகவதத்தில் ஸ்ருதி கீதை சொல்கிற ஒரு பெரிய சமுத்திரத்தை தாண்டினோம் நேற்றுக்கு. இன்னைக்கு அதனோட கண்டினியூஷன். ஸ்ருதி கீதை முடிஞ்சாச்சு. சனந்தனர்
பகவானை பற்றி அன்னைக்கு வேதமூர்த்திகள் எப்படி ஸ்துதிச்சா அந்த ஒரு கதையை பிரம்மசத்திரத்தில் சனகாதி ரிஷிகள், அதில் சனந்தனர் சொல்கிறார், பாக்கியுள்ள எல்லாருமே கேட்குறா. இது ஒரு பிரம்மசத்திரம். அப்போ இது கேட்டதுமே எல்லாருக்குமே மனசு நிறைஞ்சு கொடுத்து சந்தோஷமாச்சு. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது? சனந்தனர் இப்படி சொல்லி முடித்தார், அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது? இதே கதையை நரநாராயண ரிஷிகள், அதில் நாராயண ரிஷி நாரதருக்கு உபதேசிக்கிறார். சனந்தனர் சொல்கிறதா நாரதருக்கு நரநாராயண ரிஷிகள் சொல்லிக் கொடுக்குறார், நாராயண ரிஷி சொல்லிக் கொடுக்குறார். அப்போ அந்த பாகத்தில் இருக்கும். நாராயண ரிஷி இந்த ஒரு விற்த்தாந்தத்தை சொல்லி முடிக்கிறார், நாரதரும் கேட்கிறார். அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச இத்யேதத் பிரம்மண புத்ரா ஆஸ்ருத்யாத்மானுசாசனம் சனந்தனமதானர்ச்சு சித்தாஞாத்வாத்மனோ கதிம் இத்யேதம் பிரம்மணபுத்ரா இதி பிரம்மணபுத்ராஹ. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது? ஆத்மாவோடு ஸ்வரூபத்தை உபதேசிக்கக்கூடிய வேதசாரமான ஸ்ருதிகீதா ரூபமான ரகசியத்தை, இது ஒரு ரகசியமாக்கும். அதிகம் யாருமே இதை பற்றி பேச மாட்டா. இதனோட தத்துவம் தெரிஞ்சுக்கவும் தெரியாது, வெளிப்பட சொன்னாலும் தெரியாது. அப்போ அப்படி இருக்கிறதுனால இது கூடமான ரகசியமாக்கும். அந்த பிரம்மஸ்வரூபத்தை நன்னா தரிப்பிச்சு கொடுக்குறார் சனந்தனர். அதை குருமூர்த்தியாக இருந்துட்டு சனந்தனர் பாக்கியுள்ள சனகாதிகளுக்கு சொல்லி கொடுக்கறத அவள் எல்லாருமே பிரம்மபுத்திராள் அல்லவா? அப்போ அவளுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாச்சு. என்னன்னு சொல்லி தெரிவிக்க முடியாததான ஒரு சாந்தி அனுபவப்பட்டது மனசில். அவள்லாம் நமஸ்காராதிகள் பண்ணி சனந்தனரை எல்லாருமே பூஜை பண்ணுறா. இப்படி ஒரு தத்துவத்தை சொல்லி தந்தார் இல்லையா, அவர் குரு அல்லவா, அதனால அப்படி பூஜை பண்ணுறா எல்லா சனகாதிகளுமே. அதுக்கப்புறம் இத்யசேஷ சமாம்னாய புராணோபனிஷத்ரசஹ சமுத்ரித பூர்வஜாதேர் व्योमयानैर्महात्मभिः இத்யசேஷ சமாம்னாய புராணோபனிஷத்ரசஹ. முன்னாடி விவரித்த பிரகாரம் சகலமான வேதங்களோடும் அந்த வேதங்களில் சொல்லியிருக்க கூடினதான பூர்வ பாகங்களான கர்ம காண்டங்கள், உத்தர பாகங்களான ஞான காண்டங்கள், ஸ்மிருதி சாரங்களான புராணங்கள், அதோடும் சாரமாக இருக்கக்கூடினதான மகாத்மாக்கள் சொல்லக்கூடினதான அந்த கதா பிரவச்சனங்கள், இப்படி இவா எல்லாம் சொல்கிறா இல்லையா, அநேகம் விஷயங்களை சொல்கிறா. வேதம் நிறைய காரியங்களை சொல்லித்தருது, ஸ்மிருதி நிறைய சொல்லித்தருது, அதுக்கப்புறம் புராணங்கள் நிறைய சொல்லித்தருது. அப்போ இதோட எல்லாம் சாரமாக்குமா ஸ்ருதி கீதை. அது அழகாக எடுத்து கொடுக்குறார் சனந்தனர். அவரால் சமுத்தரிக்கப்பட்டிருக்கு. அது கேட்குறாவா எல்லாமே புரிஞ்சு கொடுத்த அவளுக்கு மனசில் சம்சயங்கள் எல்லாம் தீர்ந்து கொடுத்து. துவம் சேதத் பிரம்மதாயாத ஸ்ரத்தையாத்மானுசாசனம் தாரயம் சரகாம் காமம் காமானாம் பர்ஜனம் ரிணாம். துவம் சேதத் பிரம்மதாயாத பிரம்மதாயாத பிரம்மமாகிற தாயத்தை சேவிக்கக்கூடின ஹே பிரம்மபுத்ரா சொல்லி சம்போதனை கொஞ்சம் கூடி பிரயத்னம் இல்லாக்கி சித்திக்கக்கூடினதான இந்த பிரம்மானந்தத்தை நிரந்தரம் சேவிக்கிற ஹே பிரம்மபுத்ரா. அவருக்கு பிரயத்னம் இல்லை, அவர் பேர்பட்டவர் நாரத மகர்ஷி. அவர் பாகவதாள் எல்லாம் வச்சு உத்தமராக்கும், பாகவதோத்தமனாக்கும் நாரத ரிஷி. அவருக்கு தெரியாததான பக்தி தத்துவங்கள் இல்லை. நாரத பக்தி சூத்திரம் சொல்லி ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். பக்தி எப்படி பண்ணணும், பக்தினா என்னது, பக்தியோட ஸ்வரூபம் என்னது சொல்லி சூத்திரங்களாக அவர் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அப்போ அப்படி பக்தி நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய நாரத மகர்ஷி, பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுட்டே இருக்கக்கூடிய நாரத மகர்ஷி, அவருக்கு இதெல்லாம் சுலபம். இந்த ஸ்ருதி கீதை கேட்குறது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிறது, அது புரிஞ்சுட்டு எனக்கு கதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுறது. ஆனால் நாரத மகர்ஷி எப்பேற்பட்டவர்னா அவர் ஒரு தடவை கேட்டாலே எல்லாமே அவருக்கு சுவாயத்தமாயிடும்.
அவ்வளோ சுத்தமான மனசு, அவ்வளோ பரிசுத்தமான மனசு இருந்தால், காமக்ரோதாதிகள் ஒன்றும் தீண்டாத சுத்தமான மனசு இருந்தால் என்னவானாலும் அது உள்ள அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிவிடும் இல்லையா. அப்போ அதை காட்டித்தருது இங்கே. அப்போ நாரத மகர்ஷியோட அந்த கரணம் அப்பேற்பட்டது. ஜீவன்களை ஜனன மரண ரூப பந்தத்திலேருந்து காப்பாற்றணும். அதுக்காய் கொண்டு சுத்தமான அந்த கரணத்தோடு இருக்கக்கூடிய ரிஷியான ஹே நாரதரே, நீங்கள் இப்போ புரிஞ்சதான விஷயங்களை அப்படியே நன்னா கிரகிச்சுக்குங்கோ. எங்கே வேணும்னா அட்டனம் பண்ணுங்கோ, திரிலோகத்துலேயும் போங்கோ, எங்கே போச்சுனாலும் இது உங்களுக்கு மறக்காகி இருக்கட்டும், இதே நினச்சேண்டு இருந்துட்டுருங்கோ சொல்லி அனுகிரகம் பண்ணறார் நாராயண ரிஷி. நாரதரோட குருவாக்கும் நாராயண ரிஷி. அப்போ எல்லா ஜீவன்களுக்கும் இந்த விதமான அஜ்ஞானம் நீங்கி நித்யானந்த கனமாக இருக்கிற ஆத்மாவோட யதார்த்த ஞானம் உண்டாகணும். அப்போ மாத்திரம்தான் மனுஷன் முக்தனா பவிப்பான். அதனால் மோட்சத்துக்கு தடசமாக பவிச்சிருக்கக்கூடியதான விற்த்திகளை நசிப்பிச்சு சமர்த்தமாக இருக்கக்கூடிய திவ்யோபதேசத்தை ஸ்ரத்தையாக தரிச்சுண்டு சர்வ விஷயங்கள்லேருந்து முக்தனாகி லோகானுகிரகார்த்தம் எல்லாரையும் உத்தாரணம் பண்ணணும் சொல்கிற சங்கல்பத்தோட சர்வ லோகங்கள்லேயும் நீங்கள் சஞ்சரிக்கும்படியா ஆகட்டும் சொல்லி அனுகிரகம் பண்ணறார் நாராயண ரிஷி. முமுட்சுக்கள் மோட்சத்தை இச்சிக்கக்கூடிய முமுட்சுக்களுக்கெல்லாம் நீங்கள் இதை போய் உபதேசம் பண்ணணும், அவளை துக்க சமுத்திரத்திலேருந்து உத்தாரணம் பண்ணணும். அப்படி ஒரு பெரிய உபகாரம் நீங்கள் உலகத்துக்கு பண்ணணும்னு சொல்லி நாரத மகர்ஷியை நியமிக்கிறார் நாராயண ரிஷி. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது? ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் சரிஷினாதிஷ்டம் गृहीत्वा श्रद्धयात्मवान् पूर्णश्रुतधरो राजन् आह वीरव्रतो मुनिः एवं सर्षिणादिष्टम् ஏவம் ரிஷிலாதிஷ்டம். இப்படி நாராயண ரிஷியால் ஆதேசிக்கப்பட்ட நாரத மகர்ஷி ஸ்ரத்தையா இதெல்லாம் இந்த ஆத்மோபதேசம் அவருக்கு கிடச்சி கொடுத்து அதை தரிச்சுக்கிறார் ஹிருதயத்தில். அவருக்கு ஆத்ம சாட்சா்காரம் உண்டாச்சு. அந்த கணமே ஆத்மானந்தத்தில் பரிபூர்ணனாக ஆயுட்டார். அவர் ஒரு தடவை கேட்டதுமே அவருக்கு சாட்சா்காரம் எப்படி வந்ததுன்னா அவரோட சித்தம் அவ்வளோ நிர்மலமாக இருக்குது. நித்தியவும் இந்திரியங்களை விஷயங்கள்லேருந்து பின்வலித்து நைஷ்டிக பிரம்மச்சாரியாக முனிவரியனாக இருந்துட்டுருக்கார் இல்லையா. அவர் ஒரு தபஸ்வி. அனவரதவும் பகவானே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். நாராயண நாமம் ஜெபிச்சுட்டே இருப்பார். அப்படி இருக்கிற அந்த பாகவதோத்தமனுக்கு இதெல்லாம் புரிஞ்சுது. நாராயண மகர்ஷியை நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்டேருந்து விடை பெற்றிருக்கிறார். அப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே உத்தாரணம் பண்ணணும்னு சொல்லி இப்போவும் நாரத மகர்ஷி உலகத்தில் எல்லா இடத்துலையும் திரிலோக சஞ்சாரியாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார்? உத்தாரணம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு முதல்ல ஒரு வித்து போடுறார். யாருன்னா வியாசர். வியாசர்கிட்ட போய் இந்த ஸ்ருதி கீதையை உபதேசம் பண்ணறார். அப்படி தான் வியாச மகர்ஷி நமக்கு பாகவதத்தை கொடுத்தார். இப்போ உலகமே அந்த ஸ்ருதி கீதையை படிக்கிறது. நாரதர் என்ன பண்ணுறார்? ஸ்ரீ நாரத உவாச்ச நமஸ்தஸ்மை பகவதே கிருஷ்ணாய மலகீர்த்தயே யோதத்தே சர்வபூதானாம் அபவாயோஷதி கலாஹ. நமஸ்தஸ்மை பகவதே சர்வபூதானாம் அபாவாய உஷதி கலாஹாய தத்தே அமலகீர்த்தயே பகவதே கிருஷ்ணாய நமஹ. அடுத்த ஸ்லோகத்தில் இப்பேற்பட்டதான ஒரு அனுகிரகத்தை தனக்கு பண்ணின அந்த பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். நாராயண ரிஷினா ஆறு? பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தானே. அப்போது கிருஷ்ணனாக கண்டு நாராயண ரிஷியை நமஸ்காரம் பண்ணுறார். சகல பிராணிகளோடும் சம்சார சங்கடங்களை நசிப்பிச்சு பரமானந்தத்தை தரத்துக்கு சமர்த்தங்களான மனோகரமான கிருதிகள் நாராயணாதிகளான ரிஷிமூர்த்திகள் ஏதொருவன் தரிக்கிறானோ, அதானது அநேகம் அவதாரங்கள் எடுத்துட்டு வந்து புனிதமான அந்த கீர்த்தி அந்த கதைகளை சரித்திரங்களை நம்மளுக்கு கொடுக்குறார். அந்த சரித்திரம் கேட்குற மாத்திரத்தில், அதை படிக்கிற மாத்திரத்தில், அதை ஸ்ரவிக்கிற மாத்திரத்தில், ஸ்மரிக்கிற மாத்திரத்தில் எல்லா விதமான பாபங்களும் நீங்கி விடுறது. ஜனங்கள் எல்லாம் உத்தாரணம் பண்ணுறது பகவானோட அந்த கீர்த்திகள். அதனாலே புண்ணிய ஸ்லோகன்னு சொல்லி பகவானுக்கு பேர். அப்படி இருக்கிற அந்த பகவான் அநேகம் அவதாரங்கள் எடுத்துகிட்டு வராரே, அந்த பகவான் லீலைகளை இப்படி பண்ணுறார்.
ஸ்வதசித்தங்களான ஞானாதி ஷட்குணங்களுக்கும் ஏதொரு ஹானியும் கூடாக்கி ஆனந்த ரூபனாகவே இருந்துண்டு அநேகம் லீலைகளை பண்ணுறாரே அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணறேன் சொல்லி ஒரு ஸ்துதி, அழகான ஒரு ஸ்லோகம். இத்தியாத்யம் ரிஷிமானம்ய தச்சிஷ்யாம்ச மகாத்மனः ததோ காதாஸ்ரமம் சாக்ஷாத் பிதுர்த்வைபாயனஸ்ய மே இத்தியாத்யம் ரிஷிமானம்ய. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது? இப்படி ஆதி ரிஷியான நாராயணர், முதல்ல தோன்றின ரிஷிமாராக்கும் நரநாராயணாள். அதில் நாராயணரோடு ஆதேச பிரகாரம் நாரத மகர்ஷி அநேகம் சிஷ்யாளுக்கு இது உபதேசம் பண்ணார். அதில் முக்கியமாக ஆருக்கு முதல்ல போய் உபதேசம் பண்ணுறாருன்னா என்னோட அப்பா ஆனால் வியாசருக்கு உபதேசம் பண்ணுறாரு சொல்லி சுகபிரம்ம ரிஷி சொல்கிறார். சாக்ஷாத் பிதா சொல்கிறாருங்க. அப்பா வியாசர்லேருந்து தோன்றினவர் அல்லவோ சுகபிரம்ம ரிஷி. ஒரு ஸ்திரீ புருஷன் சேர்ந்து ஸ்திரீயோட யோனியிலேருந்து பிறந்து வந்தவர் அல்ல, அரணியிலேருந்து பிறந்து வந்தவராக்கும் சுகபிரம்ம ரிஷி. அதனால் அப்பா டைரெக்டாக அப்பாலேருந்து வந்தவராக்கும், அப்பாவோட அம்சமாக தோன்றினவராக்கும் சுகபிரம்ம ரிஷி. அதனால் சாக்ஷாத் பிதா சொல்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், அப்படி அங்கே அட்டனம் பண்ணி இங்கே அட்டனம் பண்ணி இனிமேல் என்னதான் பண்ணுறது சொல்லி குழம்பி இருந்த வியாசர். முதல்ல நம்ம அந்த பூர்வ ஸ்கந்தத்தில் ஆத்தியத ஸ்கந்தத்தில் இதுதான் பார்த்தோம். எல்லா உபனிஷத்துக்களும் வேதங்களும் எல்லாம் எழுதுறார் வியாசர். மகாபாரதமும் பண்ணுறார். எல்லாம் பண்ணிட்டும் அவருக்கு மனசில் ஒரு திருப்தி ஜனிக்கிறல. இவ்வளோ பண்ணினோமே ஜகத்துக்காக, ஜனங்களுக்காக பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதான் நம்மளோட ரோல் முடிஞ்சது சொல்லி அவருக்கு திருப்தி ஜனிக்கலை. என்னவோ ஒன்று பண்ணலை சொல்லி அப்படியே மனசு விதும்புறது வியாச மகர்ஷிக்கு. சமாதானமே இல்லை, அப்படியே குழம்பி இருக்கிற சமயமாக நாரத மகர்ஷி வந்து பாகவதத்தை உபதேசம் பண்ணுறார், ஸ்ருதி கீதையை உபதேசம் பண்ணுறார். அப்படி வியாசருக்கு அதெல்லாம் புரிஞ்சு விடுறது. அவர் விஸ்தாரமாக அப்படி பாகவதம் சொல்கிற ஒரு புராணம், பகவானோட கதையை சொல்லணும்னு சொல்லி அதுக்காகவே வேண்டி இந்த புராணத்தை ரசிக்கிறார், ஸ்ரீமத் பாகவதத்தை ரசிக்கிறார். அதால் இன்றைக்கி நம்மளும் பயன்படுறோம். அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது? சபாஜிதோ பகவதா கிருதாசன பரிகிரஹ தஸ்மை தத்வர்ணயாமாஸ நாராயண முகாஸ்ருதம். சபாஜிதோ பகவதா, பகவான் வியாசன் அவரும் பகவானாக்கும், நாராயண கலாவதாரமாக்கும் வியாசர், வேதவியாசர் கிருஷ்ணத்வைபாயனான அவர் ஒரு நாள் ஆசிரமத்தில் இப்படியே அமர்ந்துட்டு இருக்க நாரத மகர்ஷி வரார். நாரத மகர்ஷி வந்ததுமே ஆதித்யம் எல்லாம் பண்ணுறார், உத்தமமான ஆசனம் கொடுக்குறார். அவருக்கு பரிச்சர்யா பண்ணினதுக்கப்புறம் அன்றைக்கி நாராயண ரிஷி நாரதருக்கு என்ன உபதேசம் பண்ணினாரோ அதை அப்படியே என்னோட அப்பா ஆனால் வியாசருக்கு உபதேசம் பண்ணுறார். நாரத மகர்ஷியோட முகத்திலேருந்து அதை வாங்கிண்டு, அந்த உபதேசத்தை வாங்கிண்டு என்னோட அப்பா அது விஸ்தாரமாக வர்ணித்தார். அப்படித்தான் எனக்கும் இந்த ஒரு விஷயம் தெரிய வந்தது. சுகபிரம்ம ரிஷி சொல்கிறார், அப்பா தானே வியாசர், இப்போ வியாசர் சுகபிரம்ம ரிஷிக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அப்படி தான் இந்த பரம்பரை வருது சொல்லி சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித்துக்கு சொல்லி கொடுக்குறார். இத்யேதத் வர்ணிதம் ராஜன் என்ன பிரஷ்னகிருதஸ்த்வயா யதா பிரம்மண்ய நிர்தேஷே நிர்குணேபி மனಶ್ಚರೇತ. இத்யேதத் வர்ணிதம் ராஜன், ஹே ராஜா பரீட்சித்தே, நிர்தேசிக்க முடியாததான குணாதீதமான அந்த பரபிரம்மத்தில் ஸ்ருதிகள் எப்படி வர்த்திக்கிறது, எப்படி ஸ்ருதிகளை அந்த பரமாத்மாவை போதிப்பிக்கிறது சொல்லி கேட்டே நீ என்கிட்ட. அதுக்கு உத்தரம் தான் இது ஸ்ருதி கீதை. இந்த ஒரு ஞானம் உனக்கு தந்திருக்கேனே, இதை மனசில் நன்னா தரிச்சுக்கோ. இதை நீ தரிச்சுட்டு இருந்தால் உனக்கு ஒரு விதமான கவலையும் வராது. இந்த ஞானத்தை நீ உள்கொள்ளணும், அனுசந்தானம் பண்ணிக்கோ, உனக்கு ஆத்ம சாட்சா்காரம் இது தரும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார் சுகபிரம்ம ரிஷி. யோஸ்யோத்ப்ரேக்ஷக ஆதிமத்ய நிதனே யோ வியக்த ஜீவேஸ்வரோ யஸ்ரஷ்ட்வேதமனுப்ரவிஷ்ய ரிஷினா சக்ரே புரஷாஸ்திதாः யம் சம்பத்ய ஜஹாத்யஜாமனுஷயே சுப்தகுலாயம் யதா தம் கைவல்யநிரஸ்தயோனிமபயம் த்யாயேதஜஸ்ரம் ஹரிம்.
யோஸ்யோத்ரேக்ஷக. அதுக்கப்புறம் ஒரு அழகான ஸ்லோகத்தில் ஸ்துதிக்கிறார். இதுவரை சொன்னதான அந்த ஸ்ருதி கீதையை சுருக்கி ஒரு ஸ்லோகத்தில் நமக்கு புரியும்படியாக அப்படியே கரைச்சி ஒரு ஸ்லோகமாக தரார் சுகபிரம்ம ரிஷி. ஜீவன்களுக்கு சகல புருஷார்த்தங்களையும் சாதிப்பிக்க சிருஷ்டியாதி லீலைகள் நடத்தக்கூடின, அதுக்கு ஆலோசனை பண்ணக்கூடின அவர் ஏதொருவரோ அந்த அவர் இந்த லோகத்தோடு நிமித்த காரணமாக பவிச்சவர். லோகம் அவர்லேருந்து வந்தது. சிருஷ்டி காலத்திலையும் ஸ்திதி காலத்திலையும் சம்ஹார காலத்திலையும் இந்த லோகத்தை ஒரே மாதிரி பார்த்துக்க கூடினவர், அதை பிரவர்த்திப்பிக்க கூடினவர், அதில் வியாபிச்சிருக்க கூடினவர் அவர் ஏதொருவரோ, நிமித்த காரணமாக இருக்கக்கூடியவர், உபாதான காரணமாக இருக்கக்கூடியவர் ஏதொருவரோ, பிரகிருதி புருஷாளாக்கும் நிமித்தோபாதான காரணம் சொல்லியும் சொல்லவா இல்லையா? அப்படி சொல்கிற பட்சம் பிரகிருதி புருஷாளுக்கு ஏதொருத்தர் நியாமகராக இருக்காரோ அந்த ஒருத்தர் இந்த பிரகாரம் சிருஷ்டி பண்ணினதான லோகத்தில் ஜீவரூபேண அனுப்பிரவேசித்து இருக்கக்கூடியவர் ஏதொருவரோ, அனுப்பிரவேசிக்கப்பட்ட சரீரங்களுக்கு அன்னாதிகள் கொடுத்து நிலைநிறுத்தி ரட்சிக்கக்கூடிய அந்த ரட்சகன் ஏதொருவரோ, ஜீவன் குரு உபதேசத்தால் ஒரு ஞானத்தை பிராபிக்கிறது, ஞானம் கிடைச்சதுமே ஜனன மரண கிளேஷ மூல காரணமாக இருக்கக்கூடியதான மாயை உபேட்சித்து சம்சாரத்துலேருந்து முக்தி பெறுறது அந்த ஜீவன். அது எப்படின்னா, ஒரு பட்சி பறக்க தெரிஞ்சதுன்னா அந்த கூடையும் முட்டையும் விட்டு ஆகாசத்துக்கு பறந்து போகிறது இல்லையா? அது மாதிரி ஏதொருவன் அந்த ஞானத்தை கொடுக்குறாரோ இந்த ஜீவன்களுக்கு, சுக துக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்யாளுக்கு தோணக்கூடினதான அந்த தேகபந்தம் முறிஞ்சு போய் ஆனந்த ஸ்வரூபனா தன்னைத்தான் தெரிஞ்சுக்கிற அந்த ஜீவனுக்கு மோட்சம் தரக்கூடியவர் ஏதொருவரோ, அப்படி இருக்கிற அந்த பகவான் ஸ்ரீஹரி எல்லா ஜனங்களுக்கும் எல்லா சமயத்துலேயும் ஹிருதய கமலத்தில் தியானிக்கும்படியாக விளங்கட்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாருமே பகவானை தியானம் பண்ணணும் சொல்லி காட்டித்தரார் இந்த ஸ்லோகத்துலேருந்து. அதுதான் வேதத்தோடு சாரம், ஸ்ருதிகீதையோடு சாரம். இதுக்கெல்லாம் காரணம் பகவான் ஆக்கும். பகவானில் தான் இந்த ஜெகத்து இருக்குது. பகவான் தான் ஆதி காரணம் பரபிரம்மம் சொல்லி இதுலேருந்து புரியறது. அதுதான் வாஸ்தவம். அப்படி இந்த அத்தியாயம் முடியறது. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே தசமஸ்கந்தே உத்தரார்த்தே நாரத நாராயண சம்வாதே வேதஸ்துதிர்நாம சப்தாशीतितमोऽध्यायः समाप्तः. श्रीहरये नमः. राजोवाच देवासुरमनुष्येषु ये भजन्त्य शिवं शिवं प्रायस्ते धनिनो भोजा न तु लक्ष्म्यापतिं हरिं. देवासुरमनुष्येषु 88तमोऽध्यायः. அடுத்த அத்தியாயம் ஆயாச்சு. பரீட்சித் மகாராஜா இதெல்லாம் கேட்டு மனசு நரைஞ்சு கொடுத்து அப்படியே இருக்கிறத அவருக்கு ஒரு சம்சயம் திடீர்னு இப்படி தோணிட்டு, என்னன்னா சுகபிரம்ம ரிஷிக்கிட்ட கேட்குறார். சகல போகங்களையும் உபேட்சை பண்ணி திகம்பரனாக இருக்கக்கூடிய சிவ பகவான், அந்த பகவானை தேவாசுர மனுஷியாளில் யார் பஜிக்கிறாளோ அவளுக்கு பிராயேன தன சமிருத்தியெல்லாம் நிறைய கிடைக்கிறது. பகுவிதமான சுகபோகங்கள் அவளுக்கு கிடைச்சி விடுறது. மனம் குளிர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி விடுறார் பரமசிவன். ஆனால் சகல சம்பத் ஸ்வரூபத்தோடு இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி தேவி, சகல சம்பத் ஸ்வரூபிணியாக இருக்கிற லக்ஷ்மி தேவி பாதத்தை பிடிச்சி வருடி விட்டுருக்கா பகவானுக்கு. அவருக்கு பேரே ஸ்ரீயப்பதி. அவருக்கு இல்லாத சம்பத்து இல்லை, சுகபோகங்கள் அவருக்கு உள்ளதற்ற யாருக்குமே இல்லை. அவள் அப்படி இருக்கிற அந்த பகவான் ஸ்ரீதேவியோடைய பர்த்தாவாக இருக்கக்கூடிய சகல கல்யாண போகங்களோடு இருக்கக்கூடிய அந்த பகவான் ஸ்ரீஹரியை ஏதேது பக்தாள் ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு பைசாவே இருக்கிறது இல்லை. அவள்லாம் கஷ்டப்படுறா தனத்துக்காக, தாரித்திரத்தில் இருந்துட்டுருக்கா. விபரீதமாக இருக்கே இது. பகவான் சிவனானா ஒன்றுமே வேண்டாம், தனம் சம்பத்து ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஸ்மசானத்தில் இருந்தால் போகிறோம். என்ன அவசியம்? பஸ்மத்தை எடுத்து இப்படியே போட்டுப்பார், கழுத்தில் அந்த மாலை எடுத்து போட்டுப்பார், எருக்கம்பூ எடுத்து போட்டுப்பார். பரம வைராக்கியாக இருக்கக்கூடியவர் புலித்தோலை தான் மேலே கட்டிப்பார். அவருக்கு சீத்தம் உஷ்ணம் அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு பேதபாவமே இல்லாக்கி திகம்பரனாக அப்படியே போயின்ட்டுருப்பார். பிரஜையே இல்லாக்கி
அப்படி ஆனந்தமூர்த்தியாக இருப்பார் பகவான் சிவன். அவரை ஆறு பூஜை பண்ணுறாளோ சிவபக்தாளுக்கெல்லாம் நிறைய தனம் கொழிக்கிறதான், தன சம்பிருத்தியோடு எல்லாருமே சுகமாக இருக்காளாம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கோ அவருக்கு இல்லாத தனம் உண்டா, அவருக்கு இல்லாத ஐஸ்வர்யம் உண்டா? சகலைஸ்வர்ய பரிபூர்ணன் பகவான்னாலே கிருஷ்ணன் தான், பகவான்னாலே பகவான் விஷ்ணு தான். அப்போ அப்படி இருக்கிற அந்த ஸ்ரீபக்தான பகவானை ஆறு எது பக்தால் ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு பைசா பணமே இல்லையா அப்படி சொல்கிறா. அது ஏன், அதுக்கு காரணம் என்ன சொல்லி பரீட்சித் மகாராஜா வாய் விட்டு கேட்டு விட்டார் சுகபிரம்ம ரிஷிகிட்ட. அப்படித்தானே இல்லையா, வாஸ்தவத்தில் தெரியாது, அதுதான் சொல்கிறார். அப்போ என்ன சம்பவிக்கிறது, அதனோட கண்டினியூஷன் அடுத்த ஸ்லோகத்துலேயே அந்த கொஸ்டின் கண்டினியூஸாக கேட்குறேன். தத்வேதிதுமிச்சாம சந்தேகோத்ர மகான்ஹினஹ விருத்தசீலயோ பிரபோர் விருத்தா பஜதாம் கதிஹி. தத்வேதிதுமிச்சாமஹ விருத்தசீலையோ அப்படி சொல்கிறா. சிவபகவானுக்கும் விஷ்ணு பகவான் ரெண்டு பேரும் ஈஸ்வரால் தான், ரெண்டு பேருமே பகவான் தான். அப்போது விஷ்ணு சர்வமங்கள போகங்களோடு கூடினவராக இருக்குது. இந்த சுவாமிக்கு இல்லாத போகமே இல்லை, ஆனால் அவரை ஆண்டி பொழைக்க கூடினவருக்கு ஒரு போகம் அவர் கொடுக்காக இருக்காரா, இல்லை இவாளுக்கே இல்லாக இருக்கா தெரியறது இல்லையே. வாஸ்தவத்தில் திருப்பி தானே வரணும். சிவபகவானுக்கு ஒன்றுமே அவர் அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை. அப்போ அதனால அவரை ஆசிரியக்கக்கூடிய பக்தாளுக்கு ஒன்றுமே கிடைக்கக்கூடாது நியாயம் சொல்லித்தான், ஆனால் அவளுக்கு எல்லாமே கிடைக்கிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு எல்லாம் இருக்குது, அவரை ஆசிரியக்கக்கூடிய பக்தாளுக்கு எல்லாமே கிடைக்கணும், ஆனால் இவாளுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. அந்யோன்யம் விருத்தமாக இருக்கே, விருத்த சீலையோகோ, விருத்தமான சீலத்தோடு இருக்கக்கூடிய பிரபுக்களும் அவளை ஆசிரியச்சுருக்கக்கூடிய தாசர்களும் பார்க்குறோமே, அவளை ஆசிரியச்சுருக்கக்கூடிய பக்தாளையும் பார்க்குறோமே, அது என்ன, அந்த விபரீத கதிக்கு என்ன காரணம் சொல்லி கேட்குறார். இந்த சந்தேகத்துக்கு உத்தரம் அடுத்த ஸ்லோகத்தில் இருக்குது, அது நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.